ராமருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த எல்லாமே லாங் லாஸ்டிங்கா இருக்க மாட்டேங்குதே. நம்ம எவ்வளவுதான் செல்வம் சேர்த்தாலும் அது நம்மள ஒரு நல்ல மார்க்கத்துல, நம்ம நல்ல உலகங்களுக்கு சென்றடைவதில் உபயோகமா இருப்பதில்லை. தேவை இன்னும் தேவைன்னு எதையோ தேடி எதை பின்னாடியும் நம்ம போய்கிட்டே இருக்கோம். நம்ம எஃபர்ட்ஸை வச்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப இது எனக்கு சோர்வை தருது அப்படின்னு சொல்லி ராமர் சொல்றாரு. ஆசையிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை பற்றி ஸ்திதி பிரகடனத்தில் கூறியிருக்கிறார்கள். முக்தியின் 7 படிகள் என்ன, ஜீவன் முக்தி என்று யாரை கூப்பிடுவார்கள், யாரை அழைப்பார்கள் என்று இருக்கிறது நண்பர்களே. பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரிஜி மேடம் அவர்களுக்கும் அநேக நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு நாம் இப்பொழுது தொடங்கலாம். ಏಷು ಕಾಯಂಗಳ ಕಳೆದು 84 ಲಕ್ಷ ಜೀವರಾಶಿಯನ್ನ ದಾಟಿ ಬಂದ ಈ ಶರೀರ அப்படின்னா 84 லட்சம் ஜீவராசிகளுக்கு நடுவுல நம்மளுக்கு இந்த மனித உடலானது கிடைத்திருக்கிறது. அப்ப இந்த மனித உடலை நம்ம மேலும் மேலும் உன்னதமான வேலைகளுக்காகவும் உன்னதமான லோகங்களை சென்று அடைவதற்காகவும் உபயோகிக்க வேண்டுமே தவிர நம்ம மனது போற இடத்துக்கெல்லாம் அதை இழுத்துட்டு போகக்கூடாது. அங்கேயும் இங்கேயும் எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது எல்லாமே நிறைவேறணும். அதாவது ஆசைகள் சரியானவே, ஆனா அதுக்குன்னு அதீதமான ஆசைகள், நம்ம என்ன பண்றோம்னு தெரியாம மனம் போன இடத்துக்கெல்லாம் தடுமாறி சென்று கொண்டே இருந்தால் நம்ம இலக்க அடைவது கொஞ்சம் கஷ்டமாகி விடும். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யோக வாசிஷ்டம். யோக வாசிஷ்டம் அப்படிங்கிற ஒரு புக்கை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இந்த யோக வாசிஷ்டம் 32,000 ஸ்லோகங்களை கொண்டது. இதுல 6 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. அதுல முதலாவது வைராகிய பிரகரணம், அடுத்தது முமுக்ஷு பிரகரணம், அடுத்தது உற்பத்தி பிரகரணம், அடுத்தது ஸ்திதி பிரகரணம், அடுத்தது உபசாம பிரகரணம், அடுத்தது நிர்வாண பிரகரணம். இப்படி 6 பிரகரணங்களா அதை பிரிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன் முதல்ல பார்க்கலாம். 15 வயதுடைய ராமருக்கு மனதுல சோர்வும் அமைதியின்மையும் கொண்டு எதிலையும் நம்பிக்கை இல்லாம இருந்த காலத்துல வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் எப்படி அவருக்கு உதவுனாங்க, என்ன உபதேசம் கொடுத்தாங்க, ராமருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படிங்கறத நாம பார்க்கலாம். ராமருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த எல்லாமே லாங் லாஸ்டிங்கா இருக்க மாட்டேங்குதே, எல்லாமே முடிச்சு போயிருதே, மனுஷன் பிறப்பதே இறப்பதற்கு தான் என்றால் அப்ப நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் எதுக்காக பண்ணணும், இந்த நான் கர்மங்கள் எல்லாம் எதுக்காக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. எல்லாமே இம்பர்மனண்டா இருந்தா நான் எதுக்காக செய்யணும், எனக்கு எல்லாமே சந்தேகமா இருக்கு, எனக்கு ஒரே சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லி ராமர் சொல்றாரு. அது எப்படி அமையுது அப்படின்னா, வைராகிய பிரகடனம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிரகடனத்தை பற்றியும் நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன், அதுல என்னென்ன சொல்ல போறேன் அப்படிங்கிறது. வைராகிய பிரகடனத்துல நம்ம எவ்வளவுதான் செல்வம் சேர்த்தாலும் அது நம்மள ஒரு நல்ல மார்க்கத்துல, நம்ம நல்ல உலகங்களுக்கு சென்றடைவதில் உபயோகமா இருப்பதில்லை. அதே மாதிரி உலக வாழ்க்கையில நிலையற்ற தன்மை, இதுதான் நிரந்தரம் அப்படின்னு எதுவுமே சொல்றதுக்கு இல்லை, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அகங்காரத்தின் இயல்பு, ஒரு நாள் நம்ம ஒண்ணு சாதிச்சிட்டோம் அப்படின்னாலே அகங்காரம் சைன மேல ஏறிடுது, டக்குன்னு மேல ஏறிடுது. அதே மாதிரி மனித மனம், மனிதரின் ஆசைகள், ஒன்னு அடைய போகணும்னு நினைக்கிறோம், அது அடைஞ்சிருச்சுன்னா அடுத்த ஆசைக்கு டக்குன்னு தாவிடும். உனக்கு கிடைச்சது அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு அதோடவே நம்ம கண்டென்டா இருக்கிறது இல்லை. இன்னும் தேவைன்னு எதையோ தேடி எதை பின்னாடியும் நம்ம போய்கிட்டே இருக்கோம், நம்ம எஃபர்ட்ஸை வச்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப இது எனக்கு சோர்வை தருது அப்படின்னு சொல்லி ராமர் சொல்றாரு. அப்ப எனக்கு இது பத்திலாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கு, இதுல எது நிரந்தரமானது, எது நிரந்தர சந்தோஷத்தையும் நிரந்தர நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட், அதை நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ராமர் கேட்பதாக அமைந்திருக்கிறது வைராகிய பிரகரணம். எல்லா மனுஷங்களுடைய எல்லா கேள்விகளையுமே ராமர் இதுல ஒண்ணு கூட விடாம எல்லாத்தையுமே வசிஷ்ட மகரிஷி கிட்டையும் விஸ்வாமித்திரர் கிட்டையும் கேட்டுடுறாரு. அடுத்தபடியா முமுக்ஷு பிரகடனம். முமுக்ஷ பிரகடனம்ல ஆன்மா அவர் கேட்கிற கேள்விக்கான பதில், அதாவது நிரந்தரமான சாஸ்வதமான ஆனந்தம் தரக்கூடியது முக்தி நிலை தான். அப்ப அந்த முக்தி நிலையை அடைவது எப்படி, அதோட வாயக்காப்பாளர்கள் யார் யார் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ தானம் தவம் செய்யறதெல்லாம் ஓரளவுக்கு புண்ணியம் கொடுக்கக்கூடியதா அமைந்தாலும் கூட இவை அனைத்தும் முக்தியை கொடுத்து விடலாகாது. நம்ம ஃபைனல் ஸ்டேட் அடையணும்னு நினைச்சோம்னா அதுக்கு இது எதுவும் ஹெல்ப் பண்ணாது, தியானம் ஒண்ணுதான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஞானம் ஒண்ணுதான் எல்லா துன்பங்களில் இருந்து நம்மளை விடுதலை பண்ணும். அதே மாதிரி முக்திக்கான வாயு காப்பாளர்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைதி,
விசாரம், சத்சங்கம், திருப்தி கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில எது கிடைத்திருக்கிறதோ அதை வைத்து திருப்தி கொண்டு இருப்பதுதான் 4 வாயில் காப்பாளர்கள் முக்திக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா அந்த முமுட்சு பிரகடனம்ல பார்க்கலாம். அடுத்தது உற்பத்தி பிரகரணம். உற்பத்தி பிரகரணம்ல வந்து இந்த பரபிரம்மம் தன் லீலா சங்கல்பத்தால் எப்படி இந்த பிரபஞ்சம் உண்டானது, அப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா அந்த பொருளோட நம்மளுக்கு பந்தம் எப்படி ஃபார்ம் ஆகுது, நம்ம ஏன் அதை விட முடியாம தவிக்கிறோம், அதே மாதிரி பார்ப்பவனுக்கும் பார்க்கப்படும் பொருளும் ஒன்றே, நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், ஒன்னஸ் அப்படிங்கறத பத்தி நிறைய பேசியிருக்காங்க. எல்லாமே பிரம்மத்தோட பிரதிபலிப்பு தான். ஒவ்வொருத்தங்களுமே நம்ம நம்ம அனைத்து மனிதர்களுமே, ஒவ்வொருத்தங்களுமே, மனிதர்கள் மட்டும் இல்ல, ஜீவராசிகள் எல்லாமே கூட பிரம்மத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இருக்கு அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. எவன் ஒருவன் ஆகாயத்தை போல் எதிலும் பந்தப்படாமல் உலகில் வாழ்கிறானோ அவன் உலகில் வாழும் போதே முக்தி அடைகிறார். முதலாவது சொல்லப்படுறது என்னன்னா, நம்ம எதுலயும் பந்தப்படாம பற்று இல்லாம வாழ்ந்தோம் அப்படின்னாலே நம்ம வாழும் போதே முக்தி அடைந்தவங்க அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஸ்திதி பிரகடனத்துல என்ன பார்க்க போறோம்னா, மனதுக்கும் உலகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு, நம்ம மனசுக்கும் உடலுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, அகங்காரத்தின் தன்மை என்ன, அதை எப்படி வெல்வது, ஆசையிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை பற்றி ஸ்திதி பிரகடனத்தில் கூறியிருக்கிறார்கள். அடுத்து உபசாம பிரகடனத்துல வந்து மனம் அமைதி அடைதல் எப்படி என்று கூறப்படுகிறது. பக்தினா என்ன, மாயைனா என்ன, அறிவு எப்படி யூஸ் பண்ணணும், யோகம் எப்படி, ஆத்ம விசாரம்னா என்ன, சித்த விருத்தி நிரோதகானா என்ன, எண்ணங்களை எப்படி அடைக்கணும், பிராணாயாமம் போன்ற பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியானம்னா என்ன, யார் செய்வாங்க தியானம், இது எல்லாமே வந்து உபசாம பிரகடனத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக கடைசியாக நிர்வாண பிரகடனம். நிர்வாண பிரகடனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. நான் இந்த புக்கு ஃபுல்லா படிச்சதுல நிர்வாண பிரகடனத்துல தான் பத்ரிஜி சொல்லி கொடுத்த டீச்சிங்ஸ் எல்லாமே இடம் பெற்றிருக்கிறது. இந்த புக்கு ஃபுல்லாவுமே பத்ரிஜி சொல்லி கொடுத்திருக்கிற டீச்சிங்ஸ் எல்லாமே இடம் பெற்றிருக்கிறத நான் பார்த்தேன். அதே போல நிர்வாண பிரகடனத்துல வந்து யோக நிலைனா என்ன, துரிய நிலைனா என்ன, முக்தி நிலைனா என்ன, முக்தியின் 7 படிகள் என்ன, ஜீவன் முக்தி என்று யாரை கூப்பிடுவார்கள், யாரை அழைப்பார்கள் என்று இருக்கிறது. நண்பர்களே, இந்த செஷன் வந்து 18 நாளுக்கு நடந்திருக்கு. அந்த தசரதர் மகாராஜா அவர்களின் அரண்மனையிலே 18 நாட்களுக்கு விஸ்வாமித்ரரும் வசிஷ்டரும் இதை எடுத்துரைத்திருக்கிறார்கள் ராமருக்கு. எப்படி கவசம் அணிந்த வீரனின் மார்பில் செலுத்தப்பட்ட அம்பு எதுவும் செய்ய இயலாதோ அதுபோல வறுமையும் கஷ்டமும் ஞானியை ஒன்றும் செய்து விடாது. ஒரு கவசம் போட்டிருந்த வீரனை வந்து எத்தனை அன்பு போட்டாலும் ஒண்ணுமே குத்தாதுங்கிற மாதிரி ஒரு ஞானிக்கு எத்தனை துன்பம் வந்தாலும் எத்தனை வறுமை வந்தாலும் அவர் வந்து அவருடைய நிலையிலிருந்து மாறுபடவே மாட்டார். ஞானியின் மனம் கடல் போல ஆழமாகவும் மலையை போல வலுவாகவும் சந்திரனின் ஒளி போல குளிர்ந்ததாகவும் இருக்கும். ஒரு ஞானியின் மனம் எப்படின்னா அவ்வளோ ஆழமானதா இருக்கும், அதே போல ரொம்ப வலுவாகவும் இருக்கும், அதே போல சந்திரன் ஒளி போல அவங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை கூலா ஹேண்டில் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழும் போதே முக்தி நிலையை அடைந்த ஜீவன் முக்தர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்த போதிலும் பல போராட்டங்களுக்கு இடையிலும் அமைதியாக காணப்படுவர். அவர்களிடத்துல எப்பவுமே ஒரு அமைதி குடிக்கொண்டிருக்கும். நண்பர்களே, கடலில் அலைகள் தோன்றி கடலில் மறைகின்றன, அதுபோல உலகில் தோன்றுவதையும் பின்பு மறைவதையும் எளிதாக எண்ணுவர். அவங்க வந்து இந்த பூமியில பிறந்து இறப்பதை வந்து சாதாரணமா பார்த்துருவாங்க. ஒரு கடல்ல எவ்வளோ அலை ஏறி இறங்குதோ அது எவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயமா, அது எவ்வளோ ஒரு யூஸ்வலான, சாதாரணமானது கிடையாது, எவ்வளோ யூஸ்வலான ஒரு விஷயம். எழும்பும் இறங்கும். அது போல பிறப்பு இறப்பு என்பது சாதாரணமான ஒரு விஷயமாக ஞானிகளின் பார்வைக்கு தென்படும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பூவை வந்து ஒரு செடியில இருந்து நம்ம பறிக்கணும்னா அதுக்கு கூட நம்ம எந்திரிச்சு போய் அங்க அந்த பூவை பறிக்கிறதுக்கு சில முயற்சிகள் வைக்க தேவை இருக்கு. ஆனா இந்த யோக மார்க்கத்துக்கு எந்த ஒரு பிசிக்கல் எஃபர்ட்டுமே தேவையில்லை. எல்லாமே மனசு சார்ந்த எஃபர்ட் போட்டா போதும். அதாவது எண்ணங்களை கட்டுப்படுத்தினால், சுவாசத்தின் மீது தியாசம் வைத்தால் போதும், அது தானாகவே மனமானது அடங்கிவிடும், வேற எந்த எஃபர்ட்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பகவத்கீதையை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுல கர்ம யோகத்துக்கான முக்கியத்துவம் நிறைய இருக்கும். நண்பர்களே, பகவத்கீதையில கர்மயோகம், நீ எல்லா யோக மார்க்கங்களையும் அதுல கூறினாலும் கர்ம யோகத்துக்கான முக்கியத்துவம் பகவத்கீதையில நிறைய கொடுத்துருக்கும். அது போல பாகவதம்னு நம்ம பாகவதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாகவதத்துல வந்து பக்தி யோகத்துக்கான
முக்கியத்துவம் நிறைய கொடுத்திருப்பாங்க, நிறைய கதைகளை கொடுத்திருப்பாங்க பக்தி யோகத்துல. இப்ப இந்த யோக வாசிஷ்டம் எடுத்துக்கிட்டா ஞான யோகத்துக்காக 65 பெரிய பெரிய கதைகளை எடுத்துரைத்திருக்காங்க. ஞான மார்க்கத்தை, அதோட முக்கியத்துவத்தை சொல்லியிருக்காங்க. அதே போல பக்தி யோகமும் கர்ம யோகமும் ரொம்ப முக்கியமானவதான். ஆனா அவ வந்து படிக்கட்டுகள் போல முக்தி நிலையை அடைவதற்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், கிராஜுவேஷன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கோ அது மாதிரி பக்தி யோகம் கர்ம யோகம் எல்லாமே ஸ்டெப்ஸ். முக்தி மார்க்கத்தை நம்ம ஞானத்தை அடைவதற்கும், ஞானத்தின் மூலமாக தர்மத்தை செய்வதற்கும், தர்மம் செய்த பின்னாடி முக்தியை அடைவதற்குமான படிகளே ஆகும். இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம நம்ம எல்லாருக்குமே அவேர்னஸ் வந்துருச்சு இல்லைங்களா? துன்பத்துக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஆனாலும் அது அந்த கஷ்டப்படுறதுனால வர சின்ன சின்ன விஷயங்கள் மேல நம்ம மோகப்பட்டிருக்கிறதுனால, மோகப்படுற ஆப்ஜெக்ட்ஸ், டிசையர் டுவர்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் தான் நிறைய இருக்கு அப்படிங்கிறது நம்ம உணர்ந்திருக்கலாம். அது மேல இருக்கிற மோகத்தால நம்மளுக்கு தியான மார்க்கம் தெரிஞ்சாலும் சரி, ஞான மார்க்கம் தெரிஞ்சாலும் சரி, அதுல முயற்சி போடுறதுக்கு நம்ம சூழ்நிலைகள், சின்ன சின்ன ஆதாயங்களே நமக்கு பேரின்பமாய் அமைகிறது. துன்பங்களுக்கான காரணங்கள் பற்றி அறிந்தும் நாம் அவற்றை விட்டு விலக விரும்புவதும் இல்லை, விலக சூழ்நிலைகள் விலக முடிவதும் இல்லை. ஆனா அதுல இருந்து நம்ம முன்னுக்கு வர்றதுதான், அதை அடையறதுதான் நம்ம வாழ்க்கையின் குறிக்கோளாக அமைய வேண்டும் நண்பர்களே. இப்ப நம்ம இந்த கதை ஆரம்பிக்கிற வரலாறு பத்தி பார்க்கலாம். அகஸ்திய முனிவரோட சீடனான சுதுஷ்ணாவுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அது என்ன சந்தேகம் அப்படின்னா, கர்மங்களால மட்டும், கர்மயோகத்தால மட்டும் ஞானமை அடைந்து விட முடியுமா, இல்லது கர்மயோக ஞான யோகத்தால் மட்டுமே முக்திக்கு வழி உண்டா, இல்லைன்னா ரெண்டும் சேர்ந்து பண்ணிதான் ஆகணுமா, ரெண்டுமே பண்ணணுமா, இல்ல ஒரு ஆன்சர் எழுதுனா போதுமா, கர்மயோகம் மட்டும் பண்ணிட்டா போதுமா? எக்ஸாம்ல சாய்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு லைஃப்ல முக்தி அடையறதுக்கு சாய்ஸ் இருக்கா, இல்லைன்னா ரெண்டுமே பண்ணிதான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அகஸ்தியர் முனிவர் முக்திக்கு கர்மாவும் தேவை, ஞானமும் தேவை, ஒரு கதையை எடுத்துக்காட்டாக கூறினார். அக்னிவேஷா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தன் மகன் ஆன காருண்யான்னு அவருக்கு ஒரு பையன். அவன் வந்து ஒரு குருகுலத்துக்கு போயிட்டு வராரு. போயிட்டு வந்து அவரோட நித்திய கர்மாக்களை செய்வதில்லை. நித்திய கர்மாக்கள்னா குளிக்கிறது, சாப்பிடுறது, நல்ல உடை அணிந்து கொள்றது, டெய்லி என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அது எதுவுமே செய்யறது இல்லை. அப்ப அவருக்கு வருத்தம் ஆயிடுச்சு. ஏன்பா நீ இது எதுவுமே செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்து அந்த பையன் சொல்றான், அப்பா என் குருகுலத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க, கர்மாக்களை விட்டு விடுவதாலேயே ஒருவன் முக்தி அடைய முடியும், தேவையில்லாத கர்மாக்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கர்மாக்கள் முடிவில் பந்தங்களையே உண்டாகும். கர்மாக்களின் முடிவில் நம்ம தினமும் ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், அது கூட ஒரு அட்டாச்மெண்ட் நேச்சுரலா வரதான் செய்யும். அப்ப அது ஒரு பந்தத்தை தான் உருவாக்குது. அதனால நான் வந்து கர்மயோகத்தை தியாகம் பண்ணிட்டு நான் வந்து முக்தி அடையலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, இங்க பாருப்பா, ஒரு பறவை பறக்க 2 ரெக்கைகள் தேவை, அது போல உனக்கு கர்மாவும் தேவை, ஞானமும் தேவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எடுத்து உரைப்பதற்கு இன்னொரு கதையை கூறுகிறார்கள். என்னன்னா, ஆகாய மார்க்கத்தில் சென்றான் இந்திரனின் தூதுவன் சுருசி. அவன் எங்க போயிட்டு இருக்கான், சுருசி எங்க போயிட்டு இருக்கான் ஆகாய மார்க்கத்துல அப்படின்னு பார்த்தா, அரிஷ்டமி நிறைய தவங்கள் செய்துவன், அவனை ஸ்வர்க்கத்துக்கு அழைத்து வருமாறு விமானத்துடன் இந்திரன் என்னை அனுப்பினார். அரிஷ்டமின்ற ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா நிறைய தவங்கள், ரொம்ப சின்சியரா இருந்து நிறைய தவங்கள் ஏற்றிருக்காரு. அவரை வந்து ஸ்வர்கலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவன் ஸ்வர்கலோகத்தின் நிலைமை பற்றி கேட்டறிந்து, நான் பூமியில ஸ்வர்கலோகம் எப்படி இருக்கும்னு விசாரிக்கிறாரு. அதை பத்தி கேட்ட உடனே அவர் வந்து இல்ல நான் பூமியிலேயே இருந்து இன்னும் என்னோட தியானமும் என்னோட தவமும் நான் செய்யறேன். எனக்கு வந்து வேற என்னென்ன மார்க்கம் என்னென்னலாம் இருக்குன்னு எனக்கு தெரியணும். எனக்கு ஹோட்டல்ல நம்ம போய் ஆர்டர் பண்ணும்போது கேட்போமே, மெனு ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் டிசைட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்வர்கலோகம் வந்து என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இல்ல, எனக்கு வேற இன்னும் பெருசா ஏதாவது வேணும், அது சாஸ்வதமானது இல்லைன்னு எனக்கு சொல்றீங்க, அப்ப எனக்கு ஸ்வர்கலோகம் வேண்டாம், அதை விட உயர்ந்ததா ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ இந்திரன் மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னா, வால்மீகி முனிவரிடம் இந்த அரிஷ்டமி அவர்களை கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவர் வந்து முக்தியை பற்றி கேட்கிறார். முக்தி நிலை வந்து சாமானிய மக்கள் கூட அடையக்கூடியதா, அது எப்பேற்பட்டது, அதை எப்படி அடைவது அப்படிங்கறத பத்தி கேட்கிறார். அப்ப ராமருக்கு வசிஷ்ட மகரிஷி கூறியதை நான் பரத்வாஜ மகரிஷிக்கு வெளிப்படுத்தினேன்.
பரத்வாஜர் அதை பிரம்மாவுக்கு விளக்கினார். பிரம்மா ஆனந்தம் அடைந்து இது ரொம்ப நல்லா இருக்கு, இதை நீங்க எழுதுங்க அப்படின்னு சொன்னதுனால வால்மீகி எழுதுனதுதான் இந்த யோக வாசிஷ்டம். கதை இங்க இருந்துதான் ஆரம்பிக்குது. அப்ப வைராகிய பிரகடனம். பரத்வாஜ முனிவர் ஸ்ரீராமர் எப்படி ஒரு கடவுளான ராமரே வாழ்க்கையில பிறக்கும் போது அவருக்கு என்ன மாதிரியான சந்தேகங்கள் வந்தது, அவர் ஏன் டிப்ரெஷன்ல போனாரு, ஒரு கடவுள் எப்படி ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போக முடியும், என்ன என்ன நடந்துட்டு என்ன நடந்தது எனக்கு விவரமா கூறுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பணிவோடு கேட்கிறாரு. அப்ப அதுக்கு பரம்பொருளான பிரம்மமே பலவாறாக காணப்படுகிறது. இந்த உலகத்துல நீ பாக்குறது எல்லாமே இப்ப பிரம்மம் அப்படின்னு இந்த இடத்துல கூறுறது சொல்றப்படுறது பிரம்மா கிடையாதுங்க. பிரம்மம் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு சக்தி. எதை நம்ம கடவுள் உருவமோடு இருந்தா அது கடவுளோட பெயர்களா நம்ம சொல்றோம். ஜீசஸ்ன்னு சொல்றோம், விஷ்ணுன்னு சொல்றோம், கிருஷ்ணான்னு சொல்றோம், எல்லாமே சொல்றோம் இல்லையா. பிரம்மம் அப்படிங்கிறது உருவமற்ற கடவுள், உருவமே இல்லாத உருவமற்ற அந்த சக்தி தான் ஒரு ரூபம் எடுத்ததுனால அது கடவுளா வந்தது. அந்த உருவமற்ற சக்தியை தான் நம்ம இந்த இடத்துல பிரம்மம் அப்படின்னு சொல்றாங்க. அறியாமையில் வாழ்பவருக்கும் வெறும் சாஸ்திர அறிவு மட்டும் உள்ளவருக்கு இந்த உண்மையை உணர முடியாது. அறியாமையில நம்ம பாக்குற உலகமே உண்மை அப்படின்னு நம்புறவங்களுக்கும் சரி, அதே மாதிரி வெறும் சாஸ்திர அறிவு மட்டும் வச்சு அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்றவங்களுக்கும் சரி இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடியாது. அதனாலதான் அறிவு பெற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்துல நடக்கிற விஷயங்களை சும்மா தூரம்னே இருந்து வெறுமனே அப்சர்வ் மட்டும் பண்ணு, எதுக்குமே பெருசா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, எல்லா பிரச்சனையும் பெருசா பூத கண்ணாடி வச்சு பெருசாக்கி பார்க்காதீங்க, அதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்னு போய்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே பிரம்மத்தோடைய பிரதிபலிப்பு தான். நம்ம நண்பர்களா பார்த்தோம்னா அவங்க நண்பர்கள், எதிரிகளா பார்த்தோம்னா அவங்க எதிரிகள். அது எல்லாமே நம்ம நம்ம மனதினால வர விஷயங்களே தவிர உண்மையில நடக்கிறது என்னன்னா, நம்ம மனசால எதெல்லாம் ஆசைப்பட்டோமோ, எதுக்கெல்லாம் நம்ம தகுதியானவங்களோ அதெல்லாம் தான் நம்மளுக்கு பிரம்மம் அனுபவங்களா நம்மளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது. உலகத்துல பந்தத்தை உண்டு பண்ணுவது மனதின் வாசனைகளும் பொருள்களின் மீது உள்ள பற்றே ஆகும். இப்ப மனிதனுடைய வாசனைகள்னா கடந்த கால ஜென்மங்கள்ல இப்ப எந்த ஒரு மனுஷனுமே புதுசா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது கிடையாது. பல ஜென்மங்களா நம்ம பிறந்து இருந்திருப்போம். அப்ப பல ஜென்மங்களா நம்ம எதையே செய்து கொண்டிருந்தோமோ, எதையே நம்ம திருப்பி திருப்பி செய்து கொண்டிருந்தோமோ அதைத்தான் வாசனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளை இழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மனதின் வாசனைகள் 2 விதமான வாசனைகள் இருக்கு. ஒண்ணு தீய வாசனைகள், இன்னொன்னு தூய வாசனைகள். இப்ப இந்த தீய வாசனைகளோட குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனதை பந்தப்படுத்தி மறுபடியும் பிறவிகளை உண்டு பண்ணும். நம்ம இந்த பூமி மேல வாழ்றதுக்கு ஆசையை ஏற்படுத்தி நம்ம இந்த பூமியில வாழணும், நம்மளுக்கு அது வேணும் இது வேணும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு இந்த கோரிக்கை இருக்கு, நான் இது இந்த மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு பல விஷயங்களை மறுபடி இந்த பூமி மீதே ஆசையை கொண்டு இந்த பூமியிலே பிறக்கணும், இருக்கணும், நிலைத்து இருக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கிறது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் காமிச்சு ஆசையை மூட்டுறது மனதில் தீய வாசனைகள். இதுவே தூய வாசனை என்ன பண்ணும்னா, உலகத்தோட உண்மை தன்மை, ஆமா இது எதுவுமே நிரந்தரமானது கிடையாது, எல்லாமே மாறிக்கொண்டிருப்பது.